இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை பாலியல் தாக்குதல் நடத்தி கொடூரமாக கொலை செய்து 10 நாட்கள் கடந்தும் காவல்துறை குற்றவாளியை கைது செய்யவில்லை. குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்களின் கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபரை கைது செய்திருப்பதாக திமுக அரசின் காவல்துறை அறிவித்திருக்கிறது. ஆனால் இதில் பல கேள்விகள் எழுகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே 65 வயது முதிர்ந்த பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். வழக்கு முடிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஒரு வயதான பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கும் அளவுக்கு திமுக அரசு அந்த வழக்கை மெத்தனமாக கையாண்டிருக்கிறது. மறுபக்கம் பல வழக்குகள் கொண்ட ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஜாமீனில் வெளிவரும்போது அவனை தொடர்ந்து கண்காணிக்காமல் தமிழக காவல்துறை இருந்திருக்கிறது. மேலும் சிசிடிவி காட்சிகள் மூலம் இந்த குற்றவாளியை பிடித்ததாக கூறும் காவல்துறை சிசிடிவியை ஆராய 10 நாட்கள் எடுத்துக்கொண்டது என்பதும் கேள்விக்குரியதே. பொதுமக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு பொதுமக்களிடம் விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்.